கடகராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, குடும்ப ரீதியாக என்ன நடக்கும், தொழில் எப்படி இருக்கும், லாபம் கிடைக்குமா, அவங்களுக்கு பலமா பலவீனமா, எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு அந்த முருகனை ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் பிடிக்குமான்னும் அப்படின்னா ஏன் பிடிக்கும்னு சொல்லியும் கமெண்ட் பாக்ஸில் கருத்து பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவரிடம் குறைகள் இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தாமல் பழகக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. ஆபத்து காலத்தில் கூடவே இருந்து உங்களை காப்பாங்க. உங்களோட சூழல் அறிஞ்சு பேசுவாங்க, உதவுவாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் மகிழ்ச்சி அடைவாங்க. யாரிடமும் எதையும் பிடுங்கிக் கொள்ள மாட்டாங்க. பிடுங்கிக்கணும்னு சொல்லி நினைக்கவும் மாட்டாங்க. ஆனால் இந்த கனிவான குணத்தை யாராவது மிஸ்யூஸ் செய்வாங்கன்னா, இலகிய குணத்தை கடினமாக்கிக்கிறவும் தயங்க மாட்டாங்க. கடகராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை பெற்றிருப்பாங்க. எதையுமே எளிதில் கிரகிச்சு கொள்ளும் தன்மை கொண்டவங்க. ஜலராசிங்கிறதால கற்பனை திறன் வளம் மிக்கவங்க. தண்ணீர் இருக்கும் பகுதியில், அதாவது நதிக்கரையோரம், கடற்கரையோரம் இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இங்கே வாழ பிரியப்படுவாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்குங்க. அனாவசிய செலவுகள்லாம் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க. குடும்ப விஷயம் தொடர்பாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடுங்க. பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உணவு விஷயத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருங்க. அலுவலகத்தில் உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. சிலருக்கு இருக்கும் இடத்துல இருந்தே வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்குங்க. சக பணியாளர்களோட எச்சரிக்கையாக இருங்க. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கிற நேரங்க. சக வியாபாரிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி சுமூகமான போக்கு ஏற்படுங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள்லாம் கூடுங்கிறதால உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படுங்க. உடனே சரியாயிரும். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்துக்கோங்க. இந்த வாரம் கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க. சில இடங்களில் வேலை சுமை நிறைந்ததாக இருக்கும். சில இடங்களில் கலகலப்பு நிறைந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த மாற்றமெல்லாம் வரலாங்க. ஆனால் காத்திருந்த காரியம் கைகூடி வரும். வியாபாரத்தில் வருமானம் கூடி கையிருப்பு அதிகரிக்குங்க. தொழிலை விஞ்ஞான ரீதியாக கொண்டு செல்லும் நேரங்க இது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மறையுங்க. பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க. மேலதிகாரிகளோட ஆதரவு நம்பிக்கை தரும் விதமாக உங்களுக்கு அமையும். வியாபாரத்தில் தாராளமான லாபம் கிடைக்குங்க. தொழிலை கூட்டு முயற்சியில் நடத்த உகந்த நேரங்க இது. குடும்பத்துக்காக வருமானத்தை பெருக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. நண்பர்களோட அன்பு கிடைக்குங்க. குடும்பத்தில் உறவினர்களோட வரவு அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாகிற நேரங்க இது. கலைத்துறையினர் புதிய முயற்சியெல்லாம் இறங்கி சிறப்பும் பெருமையும் அடைவாங்க. புதிய முதலீடுகள்லாம் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இறங்குங்க. சந்திரன் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வருங்க. சூரியன் 2ல் இருக்கிறதால பூர்வ சொத்துல இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. கடகராசிக்காரங்க சனிக்கிழமை அன்று நவகிரகத்தை வழிபட நன்மையெல்லாம் நடக்குங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரய குருவால் செலவு அதிகரித்தாலும் அவருடைய பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு கிடைக்கிறதால உடல்நிலை சீராகுங்க. நெருக்கடி விலகும். எதிரி தொல்லையெல்லாம் நீங்குங்க. தாய் வழி உறவுகளோட ஆதரவு கிடைக்குங்க. பொருளாதாரம் உயரங்கும் வாய்ப்பு இருக்குங்க. பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சனி வக்கரம் அடைஞ்சிருக்கும் நிலையில் அங்கு ராகு சஞ்சரிக்கிறது சோதனைகளை உண்டாக்குங்க. ஆனால் குரு பார்வையால் முயற்சியெல்லாம் வெற்றியாக முடியுங்க. வியாபாரத்துலேயும் செய்யும் தொழிலையும் முன்னேற்றம் அடையக்கூடிய வாரங்க இது. புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் சாதகமாக இருக்கிறதால பண வரவு அதிகரிக்குங்க. பல வழிகள்லேயும் பணம் வந்து சேருங்க. சிலருக்கு புதிய ஒப்பந்தமெல்லாம் கிடைக்குங்க. 12ஆம் இட சுக்கிரன் செலவுக்கேற்ப வருமானத்தை தருவாருங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வருங்க. பொன் பொருள்லாம் சேருங்க. செல்வாக்கு சொல்வாக்கு உயரும் வாரங்க இந்த வாரம். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 2, 3, 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதனால் வருமானம் உயருங்க. வருமானம் உயர்வதால் உங்கள் செல்வாக்கும் சொல்வாக்கிற்கும் மதிப்பு இருக்குங்க. குடும்பத்தில் நிம்மதி நிறைஞ்சிருக்குங்க. கடன் சார்ந்த பாதிப்புகள்லாம் குறையும் வாரங்க.
அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்க தேவையான பண உதவியெல்லாம் கிடைக்குங்க. அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு, புதிய சலுகைகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. வீட்டில் சுப நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க. தடைப்பட்டிருந்த தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்குங்க. வாடிக்கையாளர் எண்ணிக்கை கூடுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்குங்க. பழைய பாக்கிகள்லாம் வசூல் செய்கிறதுல மும்மரமாக ஈடுபடுவீங்க. எதிரிகளோட கை தாழ்ந்து உங்கள் கை ஓங்கக்கூடிய வாரங்க இது. வீடு கட்டுற பணிகள்லாம் நிறைவடையுங்க. எல்லாம் முறையாக நடந்தாலும் எதிர்காலம் பற்றிய பயமும் அவ்வப்போது வந்து மறையுங்க. பிறரோட குடும்ப விவகாரத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லதுங்க. மனம் மற்றும் உடலை கட்டுப்பாட்டோட வச்சுக்கிறது நல்லதுங்க. விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுங்க, நன்மை நடக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.